கருத்து கணிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்த உறுதியானது, கருத்து கணிப்பு தான் வரப்போகுது அப்படின்னு பாஜக சொன்னது. இன்னைக்கே இந்த 2 மாநிலத்துக்கு மட்டும் கருத்து கணிப்பு ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இல்லை, கடந்த எலெக்ஷன்ல கூட கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் வருவோம், நாங்கள் ஏற்கனவே 297 சீட்டு வருவோம்னு சொன்னாங்க. பலவிதமான கருத்து கணிப்புகள் இருந்தது. அதுபோல் நடைபெற்றதா என்றால் அது இல்லை என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல், இப்போ நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி இன்னைக்கு மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து ஏறக்குறைய 30-35 கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படியும் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தியாக வேண்டும், இந்தியாவுடைய வளர்ச்சியை, இந்தியாவுடைய உலகின் குருவாக மாறுகின்ற அந்த சக்தியை தடுக்க வேண்டும் என்று அந்நிய சக்திகளோடு இணைந்து கரம் கோர்த்து இன்றைக்கு பல சக்திகள் இணைந்து கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய முடிவு தான் கடந்த முறை நடைபெற்ற அந்த தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய வெற்றி கிடைக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மக்களின் முடிவல்லன்னு சொல்றீங்களா? அந்நிய சக்திகளுடைய தலையீடு மக்களின் முடிவல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, அதை வந்து எப்படி வந்து எந்தெந்த சக்திகளை எல்லாம் நாம் ஒன்றாக இணைத்தால் வெற்றி பெற முடியும் என்று திட்டமிட்ட அது ஒரு சதியாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வெஸ்ட் பெங்காலில் இதுவரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதே போல ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. இப்படி பல கட்சிகள் சக்திகளுக்கு பேர் தான் இந்திய சக்தி அப்படின்றாங்க, இந்தியா கூட்டணி. நீங்க அது அந்நிய சக்தின்றீங்க. நீங்க வரலாற்றை பின்னோக்கி பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி போராடி கொண்டிருந்தார்கள், எப்படி வந்து இவர்கள் மீது சேற்றை வாரி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், அது தெரியும். எப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிர்வாகமாக இருந்தது, எவ்வளவு ஊழல்களை எல்லாம் காங்கிரஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஊழல் என்ற வார்த்தை இல்லாமல் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு தேச பற்றாளன், தேசத்தின் மீது பற்றுள்ள யாரும் பாஜகவில் இணைந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆக முடியும் என்பதை பாஜக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள், புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இவரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கார்கள். வரேன். அதனால இது வந்து நீங்க வந்து இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பலமான எதிரியை தான் பிஜேபி எதிர்கொள்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு மிக மோசமான சக்தியை வந்து நாங்கள் எதிர்கொள்றோம். அப்படித்தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ ஒன்று. ரெண்டாவது, கடந்த தேர்தலில் அவர்கள் அள்ளி வீசிய அளவற்ற இலவசங்கள், 1 லட்சம் ரூபாய் நாங்க வந்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அங்க ராகுல் காந்தி ஜெயிச்ச உடனே போய் பெண்கள் கியூ நின்னாங்க, 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்படி பல்வேறு நிறைவேற முடியாது. பாருங்க, ஆர்டிகல் 370 நாங்க வந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஓமர் அப்துல்லா சொல்றாரு. அதை வந்து காங்கிரஸ் வழிமொழிகிறது. சாத்தியக்கூறே கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு அங்க வளர்ச்சி, ஒரு சொந்தமாக சொத்து வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இன்னைக்கு வந்து அங்க மக்கள் மகிழ்ச்சியோடு பல 40 ஆண்டுகளுக்கு பிறகு முகரம் பண்டிகையை, பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் போய் அங்க தொழிலை விரிவடை செஞ்சிருக்காங்க. 2 கோடிக்கும் பேர் கடந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 கோடிக்கு மேல் அங்கே சுற்றுலா பாஜக பெரும்பான்மை தானே சார் வந்திருக்கணும். ஏன் மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றின்றாங்க நீக்குவன்னு சொல்லி? இல்ல அதான் சொல்றேன், நான் அதான் முதல் கதையிலே சொன்னேன். நான் இதெல்லாம் வந்து யாரெல்லாம் எதிர்த்துதான் என்றாலும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க பலம் அதிகரித்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 2 விஷயங்கள் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மோடி அவர்கள் அங்க ஜம்மு காஷ்மீரை அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு விதையை விதைத்திருக்கின்றார்கள். அந்த விதை முளைத்திருக்கிறது. அதற்கு தண்ணி ஊற்றி வளர்த்த வேண்டிய, பண்பெற வேண்டிய கடமை அந்த மக்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை செய்தால் நிச்சயமாக அந்த அருமையான மரத்தின் பழத்தின் சுவையை அவர் உணர்ந்து உண்மையான ஜனநாயகத்தை அவர்கள் காப்பாற்ற முடியும். தவறினால்
நிச்சயமாக அதற்கான பலனை அந்த மக்கள் அனுபவிப்பார்கள். இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறை நாங்கள் 2 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம். அங்கே வழக்கம் போல ஜாட் நான் ஜாட் என்கிற பிரிவினைவாதத்தை கையிலே காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் கூட இதில் நாங்கள் உறுதியாக தேர்தல் கணித்தான் சொல்ல முடியாது. ஏன்னா பல முறை மாறி இருக்கிறது. ரொம்ப மைக்ரோ லெவல் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறது இருக்காங்க. திருச்சி வேல்சாமி அவர்களோட கருத்து கணிப்பு அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அன்னைக்கு வந்த கருத்து கணிப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? பாஜக ஃபுல்லா ஜெயிக்குன்றப்ப இல்ல நீங்க இன்னைக்கு வந்த கருத்து கணிப்பை வெயிட் பண்ணி பாருங்க, இதான் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு ஏன் காங்கிரஸ் சொல்லுது? அதாவது ஒன்றை நான் மனம் திறந்து சொல்றேன். என்னை பொறுத்தவரையில் கருத்து கணிப்புகள் சாதகமாக வந்தால் அதற்காக மகிழ்ச்சி அடைவதோ, அது பாதகமாக வந்தால் அதற்காக வருத்தப்படுவதோ ரெண்டும் கிடையாது. கருத்து கணிப்புகள் அதுதான் தேர்தல் முடிவு என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் இதை பார்ப்பது என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவம். எந்த மாநிலங்களிலே தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள், அது இல்லாத தேசிய பிரச்சனைகள், இதோடு அந்த மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதையும் யோசித்து அதற்கு ஈடாக அதை போலவே கருத்து கணிப்பு இருந்தால் அது இருக்கலாம் என்று நினைப்பேனே ஒழிய கருத்து கணிப்பு வந்துவிட்டது என்பதற்காகவே ஆதரவு எதிர்ப்பு என்று நான் நினைக்க மாட்டேன். நம்ம நண்பர் நாகராஜன் அவர்கள் நல்லா அழகா சொன்னார். என்ன சொன்னார்னா, ஹரியானாவை பற்றி சொல்லுகிற போது ஜாட் நான் ஜாட்னா சொன்னார். ஒன்றை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வரலாற்றிலேயே ஒரு போராட்டம், லட்சக்கணக்கான பேர்கள் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் ஓராண்டுக்கு மேலாக நடத்திய போராட்டம் என்பது அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த விவசாயத்துறை தான். அந்த விவசாயத்துறை பெரிய போராட்டம் நடக்கிற போது அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக கண்கூடாக பார்த்தவர்களும் அதிகமான பேர் ஹரியானாவை சேர்ந்தவர்கள். டெல்லியை சுற்றி தான் அந்த ஹரியானாவே இருக்கு. டெல்லியில போகிற போதே ஹரியானா பார்த்து போகணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதோட அங்கே இன்னொன்னு சமீப காலத்தில் புரிஞ்சு அவர் கவனிக்கல. அதை இன்றைக்கு பிஜேபியிலே அமைச்சர்களாக அல்லது எம்எல்ஏக்கள் இருந்த பல பேர் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாலே காங்கிரஸ்ல நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா அங்க இருக்கிற யதார்த்த நிலைமை அதுல இருந்து நாம புரிஞ்சுக்க முடியும். பெரிய சாதனை இருக்கிறதா என்றால் அப்படி ஒண்ணும் இல்ல. ஸ்ரீநகர் அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த மாநில அந்தஸ்து அந்த ஆட்சிக்கு இருந்தது. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியிலே மாநில அந்தஸ்து வேணும் தான் நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாநில அந்தஸ்தை பிடுங்கிக் கொண்டு அதை 2ஆக உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றி இருக்கிற போது அந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆதரிப்பார்கள் எனக்கு தெரியல. இன்னொன்று, துவக்கத்திலேயே பிஜேபி தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாக நான் நினைப்பதே, அவர் என்ன சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த முழக்கம் மிக கடுமையாக உரத்த குரல்ல இருந்தது. இப்போ வரைக்கும் 4 மாநில தேர்தல் தானே வருது. அந்த தேர்தல் வருகிற போது அந்த கேப்லயும் சொல்றாங்களே சார், அதுல எங்க பின்வாங்குனாங்க? இப்பயும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கான வேலையை நான் சொல்றேன். சொல்றாங்களே செய்யறாங்களான்னு கேக்குறேன். சொல்றாங்களே செய்யறாங்களா? வெறும் 4 மாநில தேர்தலே ஒரு நேரத்தில் அவங்க அறிவிக்க தயாரா இல்ல. அதுல வெறும் 90 தொகுதிகள் தான் காஷ்மீர்லயும், 90 தொகுதி தான் ஹரியானா. அதை கூட ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல. ஆக அவர்கள் சொல்லுவதற்கும் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை அவர்களே சொல்லாமல் மக்களுக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த 2 மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றம் இல்ல, இந்த 2 மாநிலங்கள்ல காங்கிரஸ் வருதுன்னா அது மாநில பிரச்சனை, அது தேசிய பிரச்சனை இல்ல. அது பாஜக தேசிய அளவுல பாஜக மெசேஜ் இல்ல. நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. நான் நண்பர் நாகராஜ் வந்து விவசாய அணியுடைய தலைவர். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், யதார்த்தமா நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.